Hi everyone, welcome to VLearn channel. நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 12th மேத்தமெட்டிக்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எக்ஸசைஸ் 1.6 ஓட தேர்ட் சம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கலாமா? பாருங்க. First investigate the values of lambda and mu the system of linear equations. மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். அந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ல இருக்கிற லாம்டாவும் மியூவும் என்ன மாதிரி வேல்யூஸா இருந்தா அந்த சிஸ்டம் வந்து நோ சொல்யூஷனா இருக்கும், யூனிக் சொல்யூஷனா இருக்கும், இன்ஃபினிட்டி சொல்யூஷனா இருக்கும் அப்படின்றத நம்ம கேட்கறாங்க. ஏற்கனவே எக்ஸாம்பிள் சம்ல இந்த மாதிரி ஒரு சம் இருக்கு, நீங்க போய் பார்த்து அதுல இருந்து கூட நீங்க பேசிக்ஸா கத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா சம்குள்ள போயிடலாம். இப்ப நம்மளுக்கு என்ன தெரியணும், எந்த மாதிரி வேல்யூஸ்க்கு எந்த மாதிரி இந்த 3 சப்டிவிஷனும் வரும் அப்படின்றத நமக்கு தெரியணும். ஓகே, எந்த மாதிரி சொல்யூஷன் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வேணும். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா எக்லான் ஃபார்ம் கொண்டு வரணும். எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாமா. ஃபர்ஸ்ட் நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப்பே தான், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதான் நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு காலத்துல எழுதிக்கோங்க. எழுதலாமா? 2 7 2. நெக்ஸ்ட் y-ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துங்க. இது y 3 3 3 எடுத்து எழுதிக்கலாமா? 3 3 3. சைன்ஸ் எல்லாம் பார்த்து எழுதுங்க. சைன் தப்பா போட்டீங்கன்னா லாஸ்ட்ல ஆன்சர்ஸ் வராது, கரெக்டா வராது, ஆனா வரும். 5 minus 5 lambda 5 minus 5 lambda 5 minus 5 lambda கரெக்டா ஆர்டர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். கான்ஸ்டன்ட்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், எடுத்தோடனே அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு தான் பார்க்கணும். கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடும், கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு இருக்கான்னு பார்த்து தான் நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இதுக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதியாச்சா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ஸ்டெப்பு இங்க என்ன வரணும், எக்லான் ஃபார்ம் வரணும், அவ்வளவுதான். அதே மாதிரி நம்ம இந்த சம்ல நம்மளுக்கு எந்தத்துலயும் இந்த காலம் ஃபுல்லா 1 இல்லை, அதனால நம்ம கவலைப்பட வேண்டாம். நார்மலாவே நம்ம நார்மல் மெத்தட்லயே நம்ம போட்டு எக்லான் ஃபார்ம் கொண்டு வரலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுக்கு 0 வர வைக்க போறோம். ஏன்னா எக்லான் ஃபார்ம்ல என்னது, இதுதான் பிரின்சிபல் டயங்கல். இந்த டயங்கலுக்கு கீழே இருக்க நம்பர்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும், ஜீரோஸா இருக்கும். அதான் நம்மளோட எக்லான் ஃபார்ம். ஜீரோஸ் வந்துருச்சுன்னா அதான் நம்மளோட எக்லான் ஃபார்ம். எப்படி கொண்டு வரது ஜீரோஸை? எக்லான் ஃபார்முக்கு ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் நம்ம செகண்ட் ரோக்கும் தேர்ட் ரோக்கும் ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரோ எப்படி நம்ம 0 ஆகுறது, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எப்படி 0 ஆகுறது, ஃபர்ஸ்ட் 2 ரோ 2 ரோ 2 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மைனஸ் 7 ரோ 1 மைனஸ் 7 ரோ 1 ரோ 1 7ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு ரோ 2 2ஆல மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0 வந்துடும். ஓகேவா? இப்போ ரோ 3 பார்க்கலாம். ரோ 3 நம்ம என்ன பர்ஃபார்ம் பண்றது, ரோ 3 நம்ம என்ன பண்ணோம்னா ரோ 1ஓட சப்ட்ராக்ட் பண்ணாலே நம்மளுக்கு என்ன வந்துடும், 0 வந்துடும். ரோ 3 மைனஸ் ரோ 1. ஏன்னா ரோ 1லயும் 2 தான் இருக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட், ரோ 3 2 தான் இருக்கு. அதனால ரெண்டு நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு 0 வந்துடும். அவ்வளவுதான் நம்மளோட வேலை முடிஞ்சிடும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், ரஃப் காலம்ல போடலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் எழுதிக்கலாம், ஏன்னா அதுல சேஞ்சஸே கிடையாது. எடுத்து எழுதலாமா? 2 3 5 9. இது நம்ம சேஞ்சே பண்ணல, அப்படியே தான் வரப்போகுது. செகண்ட் ரோ தேர்ட் ரோ தான் நம்ம சேஞ்ச் பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா இது நம்ம ரஃப் காலம்ல போட்டுக்கலாம், இதுக்கு நம்மளுக்கு தனியா மார்க்ஸ் கிடையாது. ரோ 2 நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ரோ 2 தானே, அப்ப 7 into 2 14, 3 into 2 6, minus 5 into 2 minus 10, 8 into 2 16. ஓகேவா? இப்ப 7 ரோ 1 ரோ 1 7ஆல மல்டிப்ளை பண்ணி நம்ம இப்ப எழுதிக்க போறோம். எழுதலாமா? இதான் ரோ 1. 7ஆல மல்டிப்ளை பண்ணா 2 into 7 14, 3 into 7 21, 5 into 7 35, 9 into 7 9 into 7 36. கரெக்டா? தெரியலடா. 9 7 என்னது, 6 54 63 தான். 63
எல்லாத்துலயும் நீங்க என்ன பண்றீங்க, நெகட்டிவ் சைன் போட்டு சப்ராக்ட் பண்ணிக்கிட்டே வந்துருங்க. ஓகேவா? இப்போ 14 மைனஸ் 14 0 வந்துடும். 6 மைனஸ் 21 டாலர்ஸ் நம்ம வந்து நெகட்டிவ்ல இருக்குது. 21ல 6 போச்சுன்னா 15. அப்புறம் இங்க மைனஸ் 10 இங்க மைனஸ் 35 ரெண்டு சேம் சைன் ஆட் பண்ணிக்கலாம். 35 10 ஆட் பண்ணா 45. நெக்ஸ்ட் 16 மைனஸ் 63 63 16 அப்போ 63ல 16 போயிடுச்சுன்னா 4 பண்ணிக்கலாம். 5 ஆயிடும். இங்க 13ல 6 போச்சுன்னா 7, இங்க 5ல 1 போச்சுன்னா 4. அப்போ 47 நம்மளுக்கு இந்த மாதிரி ரோ 2 கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை நோட் பண்ணிக்கலாம். ரோ 2 0 minus 15 minus 45 47. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ரோ 3 வேணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாமா? ரோ 3 பாருங்க. ரோ 3 நம்ம ரோ 1 ஓட சப்ராக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு போதும். ரோ 3 இதான் ரோ 3 எடுத்து எழுதிக்கலாம். 2 3 lambda mu. ரோ 1 என்னது? 2 3 5 9. சப்ராக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணலாம். எல்லாத்தையும் நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க எல்லா இடத்துலையுமே. இப்போ சப்ராக்ட் பண்ணலாம். 2 minus 2 0, 3 minus 3 0, lambda minus 5 எழுதணும், ஏன்னா அது unknown வேரியபிள். இங்க mu minus 9 எழுதணும், இது unknown வேரியபிள். ஓகேவா? நம்மளுக்கு ரோ 3 என்ன வந்திருக்கு, இந்த மாதிரி கிடைச்சிச்சு. அப்போ 0 0 lambda minus 5 mu minus 9 இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, ஆன்சர்ஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபைனலா கிடைச்சிச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, நம்மளோட ஏமும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்ன நம்மளோட ஏம் என்னது, எக்லான் ஃபார்ம். எக்லான் ஃபார்ம் வந்துச்சா? வந்துடுச்சு. இதான் நம்மளோட எக்லான் ஃபார்ம். எக்லான் ஃபார்ம் டயகனல் கீழே எக்லான் ஃபார்ம் வந்துச்சா? இதான் டயகனல், அது கீழே ஜீரோஸ் வந்துச்சு. தட் இஸ் எக்லான் ஃபார்ம். therefore என்ன பண்ணலாம், it is an echelon form அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஓகேவா? therefore it is an echelon form. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா 4 ரூட் சப்டிவிஷனா போட போறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நோ சொல்யூஷன் பண்ணணும்னா நம்ம லாம்டாவோட வேல்யூவும் மியோட வேல்யூவும் என்ன இருக்கணும், என்னவா இருந்தா அது நோ சொல்யூஷனா வரும் அப்படின்றது நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப நோ சொல்யூஷனா வரணும்னா நம்மளுக்கு லாம்டா வந்து ஃபர்ஸ்ட் இருங்க, நோ சொல்யூஷன் கண்டிஷன் என்னவா இருக்கும். நோ சொல்யூஷன்னா என்ன பண்ணணும், நம்மளுக்கு ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் ஈக்குவலா இருக்கக்கூடாது. அப்ப அதை நம்ம பண்ணா நம்மளுக்கு என்ன வந்துடும், டைரக்டாவே நோ சொல்யூஷன் வந்துடும். அப்ப அது எப்ப வரும், லாம்டா வந்து 5 இருக்கும் போதும் மியூ வந்து நாட் ஈக்குவல் டு 9 இருக்கும் போதும் அது நம்மளுக்கு நோ சொல்யூஷன் வரும். ஏன் எப்படின்னு நான் சொல்றேன். லாம்டா 5 இருக்கும் போதும் மியூ வந்து நாட் ஈக்குவல் டு 9 இருக்கும் போதும் எப்பனா இங்க வந்து நீங்க லாம்டா 5ன்னு போட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும், 5 minus 5 0 ஆயிடும். அப்ப இங்க 0 ஆயிடுமா? ஆனா இங்க மியூ மைனஸ் 9, ஆனா மியூ வந்து 9 இல்ல. அப்ப 9 இல்லாதப்ப ஏதோ ஒரு இன்டிஜர். அப்ப நிச்சயமா இந்த இடத்துல என்னவா இருக்கும், நான் இன்டிஜரா இருக்கும், நான் ஜீரோ இன்டிஜரா இருக்கும். ஓகேவா? நான் ஜீரோ எலிமெண்ட். இப்ப நான் ஜீரோ என்ன ஆகும், நான் ஜீரோவா இருக்கும் போது நம்மளுக்கு ரேங்க் ஆஃப் ஏ வந்து என்ன வந்துடும், 2 வரும். ஆனா ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு என்ன வரும், 3 வரும். புரியுதா? அப்ப நாட் ஈக்குவல் வந்துருச்சு. ஏன்னா ரேங்க்னா என்னது, எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கு, அதான் ரேங்க். இப்ப இந்த இடத்துல 0 ஆயிடுச்சுன்னா நான் ஜீரோ ரோ எத்தனை இருக்கும், 2 தான் இருக்கும் ஏல, மேட்ரிக்ஸ் ஏல. ஆனா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல முதல் 3 இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு நான் ஜீரோ வந்துருச்சு, இந்த இடத்துல நான் ஜீரோ, இந்த இடத்துல நான் ஜீரோ. அப்ப ரேங்க் 3. அப்ப நம்மளுக்கு என்ன வந்துடும், நோ சொல்யூஷன் வந்துருமா? அதான் நம்மளோட நோ சொல்யூஷனோட கண்டிஷனே அதானே. அப்ப நம்ம கொண்டு வந்துடலாமா? இப்ப பாத்தீங்கன்னா இது இப்படி இருக்கும் போது நம்மளுக்கு என்ன கண்டிஷன் வருது, ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2, rank of A bar augmented matrix is equal to 3. Okay? Okay. இப்ப therefore என்ன பண்ணலாம், therefore the system is inconsistent னு எழுதணும். The system is inconsistent அப்படி நம்ம எழுதிட்டு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் therefore it has no solution. அவ்வளவுதான், நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. It has no solution. ஓகேவா? ஓகே. எப்ப லாம்டாவோட வேல்யூ 5 இருக்கும் போது மியூவோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 9 இருக்கும் போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இட் இஸ் நோ சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வேணும், யூனிக் சொல்யூஷன் வேணும். யூனிக் சொல்யூஷன்னா நம்மளுக்கு என்ன கண்டிஷன் வரும், ரோ ஆஃப் ஏ வந்து நம்மளுக்கு என்ன வரும்,
ரேங்க் ஆஃப் ஏ வந்து ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலா வந்துடும். ஃபர்ஸ்ட் அந்த பேசிக் தான் அதோட ரூல். ஓகேவா? இது வந்து என்ன வந்துடும், ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு ஈக்குவலா வந்துடும். இதான் நம்மளோட யூனிக் சொல்யூஷனோட கண்டிஷன். இதுதான் நம்ம யூனிக் சொல்யூஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இது சரி, எப்ப யூனிக் சொல்யூஷனா இருக்கும், எப்பனா லாம்டா வந்து நாட் ஈக்குவல் டு 5 இருக்கும்போது, அதே மாதிரி மியூ வந்து பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸா இருக்கும்போது. ஏன் நான் ரியல் நம்பர்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல நம்ம அப்சர்வ் பண்றது என்னன்னா, இந்த இடத்துல நம்ம 5 போட்டாலும் நம்மளுக்கு என்ன வந்துடும், 0 வந்துடும். இந்த இடத்துல 9 போட்டா 0 வந்துடும். ஓகேவா? ஆனா நம்மளோட யூனிக் சொல்யூஷனை டிட்டர்மைன் பண்றது இந்த ஒரு எலமெண்ட் தான். ஏன் புரியுதா? ஏன்னா இது பாத்தீங்கன்னா இது வெறும் ஏ எலமெண்ட்டுக்கு மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாது. இது வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கும் இது இந்த இந்த ஒரு எலமெண்ட் பாதிக்கப்படுறதுனால ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கும் என்ன ஆகும், அது வந்து ரேங்க் ஒன்று அதிகமாகவும் வரலாம் கம்மியாகவும் வரலாம், ரேங்க் இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகேவா? நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னா இப்போ பாருங்க, இந்த இடத்துல வந்து 0 ஆயிடுச்சு. ஓகே, அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், ரேங்க் வந்து 0 வரும். ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு 0 வரல, நிச்சயமா என்ன ஆகும், ரேங்க் நிச்சயமா ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் 3 தான் இருக்க போகுது. ஆனா ரேங்க் ஆஃப் இது வந்து நம்ம 2 வரும். அதான் நம்ம இங்க பார்த்தோம், நோ சொல்யூஷன் வருது. ஆனா நம்மளுக்கு என்ன வரணும், ரெண்டு ரேங்க்குமே ஈக்குவலா வரணும். அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இது நம்மளுக்கு என்ன வரக்கூடாது, 0வா இருக்கக்கூடாது. அது 0வா இல்லாதப்பதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரெண்டுமே ரேங்க் சேமா கிடைக்கும். அதே மாதிரி அன்னோன் வேரியபிள்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும்னு சொல்றேனே, அப்போ வந்து நம்ம மியூ ஈக்குவல் டு 9 போட்டு இங்க 5 மியூ லாம்டா ஈக்குவல் டு 5 போட்டா நம்மளுக்கு ரெண்டு இடத்துல 0 வந்துடும், ரேங்க்கும் ரெண்டுமே சேமா வந்துருமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனுக்கான கண்டிஷன். ஆனா நம்மளுக்கு யூனிக் சொல்யூஷன் கண்டிஷன் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு அன்னோன் வேரியபிள்ஸ் 3 இருக்கு, அப்ப நம்மளுக்கு ரேங்க்கும் 3 தான் வரணும். அப்ப நிச்சயமா இது நாட் ஈக்குவல் டு 0வா தான் இருக்கணும், இதுவும் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். நமக்கு ரெண்டு எலமெண்ட் என்னவா இருக்கும், நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். அதே மாதிரி இங்க ஏன் நான் அந்த மியூ வந்து பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ்னு போட்டேன்னா, இப்ப இந்த இடத்துல நான் 0வா ஆயிடுச்சு, நாட் ஈக்குவல் டு 5 போட்டாச்சு. அப்ப இந்த நம்பர் என்னவா இருந்தா என்ன, இங்க இந்த எலமெண்ட் நம்மளுக்கு நான் 0 வந்துருச்சுனாலே நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கும் போது ஏவும் 3 தான் வரப்போகுது, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கும் 3 தான் வரப்போகுது. ஏன்னா ஒரு எலமெண்ட் நமக்கு நான் 0 வந்துருச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம், இந்த ரேங்க் வந்து 3ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே ஓகே, ரெண்டுமே காமனா இருக்கிறது. ஆனா இது வந்து காமனா இல்லை, வெறும் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் இருக்கு, மியூ -9. ஓகேவா? அண்டர்ஸ்டுடா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம என்ன சொல்லலாம், இந்த இது வந்து மியூ வந்து பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். எது வேணா இருக்கலாம், எந்த ரியல் நம்பர்ஸ் நீங்க போட்டாலும் என்ன வரப்போகுது, நிச்சயமா இந்த சொல்யூஷன் யூனிக் சொல்யூஷனா வரப்போகுது. இந்த கண்டிஷன் தான் ஃபாலோ பண்ணிட்டு வரப்போகுது. ஓகேவா? therefore இது வந்து இது therefore the system is consistent னு எழுதணும். ஏன்னா இது வந்து நாட் ஈக்குவல் டு வந்துச்சுன்னா இன்கன்சிஸ்டன்ட், ஈக்குவல் டு வந்துச்சுன்னா the system is consistent தான் நம்மளுக்கு தேவை, is consistent. next it has unique solution. ஏன்னா rank of A, rank of augmented matrix என்னது, equal to number of solutions, sorry number of variables, ஓகேவா, unknown variables. அது நம்ம பார்த்தாச்சு. இப்போ இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் இருக்கணும்னா அதுக்கு என்ன கண்டிஷன் வேணும், என்ன லாம்டாவோட வேல்யூ என்னவா இருக்கணும், மியூவோட வேல்யூ என்னவா இருக்கணும், அப்ப எப்ப அது இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷனா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாம்டா வந்து 5ஆ இருக்கும் போதும் மியூ வந்து 9ஆ இருக்கும் போதும், மியூ வந்து ஈக்குவல் டு 9ஆ இருக்கும் போதும் என்னவா இருக்கும், it is infinitely many solution. it has infinite many solution. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இது நம்ம பார்த்தோம்ல infinite many solution, நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேனே. அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டண்டா இருக்கும். அதான் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷனோட ஃபர்ஸ்ட் இதுவே கண்டிஷனே அதான், கன்சிஸ்டண்டா இருக்கும். கன்சிஸ்டண்டா எப்பவா இருக்கும், ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் ரெண்டு ஈக்குவலா இருக்கணும். அது எப்ப என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் நம்ம நான் 0 ஆக்கிட்டு ரெண்டு ரேங்க் ஈக்குவல் ஆக்கலாம். ஒருவேளை இந்த ரெண்டுத்தையும் 0 ஆக்கிட்டு கூட நம்ம என்ன ஆகலாம், அப்போ நம்மளுக்கு ரேங்க் 0 தான் வரப்போகுது, ரேங்க் என்ன வரப்போகுது, சேமா தான் வரப்போகுது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் நம்ம 0 ஆக்கிடலாம். இது வந்து 5 சப்ஸ்டிட் பண்ணுவா, இல்ல மியூக்கு வந்து 9 சப்ஸ்டிட் பண்ணா நம்மளுக்கு 5 - 5 0 வந்துடும், இங்கேயும் 0 வந்துடும். ஆனா அன்னோன் வேரியபிள்ஸ்க்கு என்னவா இருக்கும், இது லெஸ் தானா இருக்கும். ஏன்னா அன்னோன் வேரியபிள்ஸ் 3, ஆனா இது ரெண்டுத்துக்கும் 0 ஆயிடுச்சுன்னா ரேங்க் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்ன வந்துடும், ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2 வந்துடும், ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அதுவும் 2 வந்துடும்.
புரியுதா? அப்ப ரேங்க் ரெண்டும் ஈக்குவலா இருக்கு, ஆனா அன்னோன் வேரியபிள்ஸோட கம்மியா இருக்கு. அப்ப அன்னோன் வேரியபிள்ஸ் நம்மளுக்கு 3 இருக்கு, ஆனா நம்மளோட ரேங்க் 2 இருக்கு. அதான் நம்மளுக்கு வேணும். அதான் நம்மளோட இன்ஃபினிட்டி மெனிசுலேஷனோட கண்டிஷன். இன்ஃபினிட்டி மெனிசுலேஷனோட கண்டிஷன். ரேங்க் ஆஃப் A is equal to rank of augmented matrix. இதான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா அப்பதான் அது கன்சிஸ்டண்டா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு என்னது 2 தான், ஆனா அன்னோன் வேரியபிள் 3 இருக்கு. அப்ப இது லெஸ் தானா இருக்கும் போது தான் இட் ஃபாலோஸ் த இன்ஃபினிட்டி மெனிசுலேஷனோட கண்டிஷனை அது ஃபாலோ பண்ணுது, சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா? நம்பர் ஆஃப் unknown 3 இருக்கு மொத்தம் unknowns. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா therefore the system is consistent. System is consistent. அப்புறம் therefore it has கிடையாது, it has infinitely many solution. Many solutions. அவ்வளவுதான். therefore it has infinitely many solutions. அவ்வளவுதான். இந்த சம் ஓவர். 3 சப்டிவிஷன் நம்ம போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சோம், அதுல இருந்து ரெக்லான் ஃபார்ம் வச்சதுக்கு அப்புறமா என்னென்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கு நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினிட் சொல்யூஷன் வரும்னு பார்த்தோம். நோ சொல்யூஷன் வரணும்னா லாம்டா வந்து ஈக்குவல் டு 5 இருக்கணும், மியூ வந்து நாட் ஈக்குவல் டு 9 இருக்கணும். யூனிக் சொல்யூஷனா வரணும்னா லாம்டா வந்து நாட் ஈக்குவல் டு 5 இருக்கணும், ஆனா மியூ எந்த ரியல் நம்பரா வேணா இருக்கலாம். இங்க இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன்ல வந்து மியூ அண்ட் லாம்டா ரெண்டுமே என்ன இருக்கணும், லாம்டா வந்து 5 இருக்கணும், மியூ வந்து 9 இருக்கணும். ஓகே, அப்போ நம்மளுக்கு லாஸ்ட் ரோ வந்து 0 ஆகும். அப்போ நம்மளுக்கு இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷனோட கண்டிஷன் ஃபாலோ ஆகும். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த தேர்ட் சம் ஓவர். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நான் சொல்லி கொடுக்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போட்டுருங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க.